லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் பொருட்களை திருடிய 2 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காட்டேரிக்குப்பம் அடுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ள சர்க்கரை ஆலையின் உள்ளே நேற்று அதிகாலை சத்தம் கேட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டி அதிகாரி ஜெகநாதன் உள்ளே சென்று பார்த்தார். அப்பொழுது 3 நபர்கள் அங்கிருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடி கொண்டிருந்தனர். இதை கண்டு ஜெகநாதன் சத்தம் போட்டதால் 3 நபரும் திருடிய பொருட்களுடன் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து ஜெகநாதன் அளித்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து திருட்டில் ஈடுபட்ட லிங்காரெட்டிப்பாளையம் தோப்பு வீதியை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அவரது நண்பர்களான கேணிப்பட்டு மாரியம்மன் கோவிலை சேர்ந்த சகோதரர்கள் சுந்தரகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சர்க்கரை ஆலையில் உள்ளே திருடிய 30,000 மதிப்புள்ள 30 கிலோ காப்பர் பொருட்கள், திருட்டுக்கு பயன்படுத்திய கம்பிகளை அறுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். 2 நபர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சத்ய நாராயணனை போலீசார் தேடி வருகின்றனர்.